அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற ஒரு ஃப்ராட் பேசிக்கிட்டு இருந்த அந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி மன்னிப்பு கேட்டிருக்காங்க மக்களே. ஏன் மன்னிப்பு கேட்டாங்க? மன்னிப்பு கேட்டால் மட்டும் இவர் மீது இருந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பழி போயிடுமா அப்படிங்கிறத பற்றியும், ரெண்டாவது இன்னைக்கு காலிலேருந்து நமக்கு வந்த ஒரு மிக முக்கியமான ஃபோன் கால்ஸ், அது மிக முக்கியமான ஃபோன்க்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்னன்றதை பற்றியும் டீட்டெயில்டாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, இந்தியா முழுக்க எப்படி நமக்கு தெரியாது, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு எம்எல்எம் சொல்லக்கூடிய மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு கம்பெனி இயங்குது அப்படின்னால் அவங்க ஃப்ராடு தான் பண்ணுறாங்க, அது ஃபேக்கு அப்படிங்கிற ஒரு பொது புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொது புத்தி ரொம்ப நிறையவே தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எம்எல்எம் சொல்லக்கூடிய எம்எல்எம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இயங்கக்கூடிய ஒரு கம்பெனியான மை வி3 ஆட்ஸ், இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் ஆகுது, என்ன மாதிரி ஸ்கீம் உள்ளே வச்சுருக்காங்க, அந்த ஸ்கீமில் எப்படி இயங்குது, இதில் என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, எப்படி என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்துருக்கு, எதுவுமே தீர விசாரிக்காமல் எந்த விதத்திலையுமே இதை பற்றி ஒழுங்கான அறிவு அப்படிங்கிறதும் இது ஒழுங்கான விசாரணை அப்படிங்கிறது எங்கே பண்ணணும், யார்கிட்ட பண்ணணும் அப்படின்னால் அந்த ஆப்பை உபயோகப்படுத்துகிறவங்ககிட்ட பண்ணணும். இந்த மாதிரி எந்த ஒரு விசாரணை எதுவுமே இல்லாமல் குருட்டாம்போக்கில் அந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு பாமக நிர்வாகி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு பார்த்திங்கன்னா, அவனுக்கு தோதான ஒரு சில யூடியூபர்ஸை கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ராங் நியூஸ் கொடுத்துட்டு இருந்தா மக்களுக்கு. அதில் ஒரு யூடியூபரான இந்த கௌதமணி அப்படிங்கிற அந்த பையன் இன்றைக்கி வெளியே மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காப்புல. அது அந்த தம்பி மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடிய விஷயம், சரி, அப்பாலஜி அக்செப்டட். ஆனால் உங்கள் அப்பாலஜி அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் அடுத்த ஒரு வார்த்தை அந்த தம்பி பேசுகிறாப்புல, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எங்கேயுமே நான் உங்கள் கம்பெனி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல, இது ஃப்ராடு அப்படின்னு ஆயிடாதீங்கன்னு தான் நான் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி தம்பி பேசியிருக்காப்புல. இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை ரெண்டு விஷயத்த சொல்லி ஆகணும் மக்களே. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், மார்ச் 30, 2024 ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கார். அந்த இன்டர்வியூவில் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு நபர் பேசிகிட்டு இருக்கார். அதில் ஏடிஜிபி அருணை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் அவருடைய கூட ஒர்க் பண்ணுறவங்களை பற்றியும் எல்லாத்துக்குமே தமிழக காவல்துறை இருக்கக்கூடிய பெண் அதிகாரியை பற்றியும் ரொம்ப தரக்குறைவாக பயங்கர அசிங்கமாக ஒரு வார்த்தை விட்டா சவுக் சங்கர். அதில் சவுக் சங்கர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார் ஆன் 4th May 2024. இன்னைக்கு தேதி கிட்டத்தட்ட 10th July 2024. அதாவது ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு சவுக் சங்கர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட உடனேவே ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸுக்கும் ஒரு சம்மன் கொடுக்கப்பட்டது. அந்த சம்மனுக்கு அப்பியர் ஆகி விளக்கத்தை கொடுக்காம இங்கேருந்து கிளம்பி ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா டெல்லிக்கு போயிட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுக்குன்னு போய் காலை விட போயிருந்தார் ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ். அப்பொழுது இந்த சம்மன் கொடுக்கப்பட்டுருச்சு, நம்ம A2 சேர்த்துட்டாங்க ஒரு எஃப்ஐஆரில், அரெஸ்ட் பண்ணுறவங்கன்ற பயத்தில் ஏபி அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஏபி அப்ளை பண்ணப்போ ஃபிலிக்ஸோட ஏபி டிஸ்மிஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த ஏபியை விசாரித்த திரு குமரேஷ் பாபு ஜேவோட பெஞ்சாக சொல்லப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட யூடியூப் நடத்தக்கூடிய நபர்களும் மிக முக்கியமான குற்றவாளி, இவங்க தான் A1 குற்றவாளினர் ஒரு கருத்து கொடுத்துருப்பார். இவங்க தான் A1 குற்றவாளி, இவங்களை அரசு முடக்குவதற்கும் அரசு நடவடிக்கை எடுப்பதற்கும் இது மிக முக்கியமான தருணம் கொடுத்துருப்பார். இந்த ஒரு அப்சர்வேஷன் அப்படிங்கிறது அரசுக்கு மிக மிக ப்ளஸ்ஸாக போனதுன்றதை அவங்க பார்க்க வேண்டும். ஏன்னா நான் இன்டர்வியூ தானே எடுத்தேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற வார்த்தையை இதே தம்பியும் பேசுகிற மாதிரி அன்றைக்கி ஃபிலிக்ஸும் பேசிகிட்டு இருந்தார். ஹைகோர்ட் சொன்னாங்க, ஒருத்தவங்களை பற்றி இவ்வளவு அவதூறு கலப்புறார் ஒருத்தவர்னால் அவரை உசுப்பேத்தி பேச வைப்பது இன்டர்வியூ எடுப்பவர்கள் தான், ஸோ அவர் தான் A1 குற்றவாளி அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன், ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டுச்சு. 10th May 2024 ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் வாஸ் அரெஸ்டட். இன்றைக்கி 10th July 2024, 60 நாள் ஆயிடுச்சு, 60 days ஆகிப்போச்சு. 60 நாட்களாக மேஷோ கோர்ட் போயிட்டாங்க, செஷன்ஸ் போயிட்டாங்க, ஹைகோர்ட் வந்தாச்சு, இதுவரையில் பெயில் கிடைக்கவில்லை ஃபிலிக்ஸ்க்கு. ஸோ கௌதமணி புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது இன்டர்வியூ எடுக்கிறவனும் குற்றவாளி தான் அப்படிங்கிறதை மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு அப்சர்வேஷனே கொடுத்தது. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் நீங்கள்லாம் ஏமாந்துடாதீங்கன்னு தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த தம்பி பேசிகிட்டு இருக்காப்புல. தம்பி அதை விட்டுருங்க, நீங்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கிறீங்க ஒருத்தர், ஞாபகம் இருக்குதா?
அவர் இன்டர்வியூ எடுக்கிறப்போ ஒரு சில மிக முக்கியமான கேள்விகள்னு சொல்லக்கூடிய கேள்விகள் இருக்கின்றன. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், நீங்கள் வந்து எம்எல்எம் அப்படின்னு எடுத்ததுமே நீங்கள் ப்ரீ ஜஸ்டிஃபைடாக இது தப்பு தான், இது ஃபேக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எப்படி சொல்கிறீங்க? அதாவது நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுற எத்தனை பேர்கிட்ட பேசுனீங்க அப்படிங்கிற கேள்வியை அந்த தம்பி எடுக்கக்கூடிய இன்டர்வியூவில் பேசக்கூடிய அந்த அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற ஃப்ராடை அவர் கேட்டதே கிடையாது. ஏன் கேட்கவில்லை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், நாம் சில கேள்வி கேட்டிருக்கோம். 2000 கோடி மோசடி சொல்கிறார் இல்லையா, 2000 கோடி மோசடி அப்படிங்கிறதை எப்படி டிரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த நிமிஷம் வரையில் 2000 crore rupees ஆஃப் ஸ்கேம் மைவி3 ஆட்ஸ் அப்படின்னு சொன்ன அந்த அசோக் ஸ்ரீநிதி அதனை எப்படி டிரைவ் பண்ணுற, எப்படி நீ வந்து இதை கொண்டு வந்து சொல்கிற அப்படிங்கிறத பற்றி இது எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. நாம் இந்த கேள்வியை கேட்டதற்கு பிறகும் அதே யூடியூப் சேனல்லையும் அந்த நபர் பேசியிருக்கான்றதை பார்க்கின்றோம். அப்பொழுது கூட இந்த ஒரு கேள்வியை இந்த தம்பி கேட்கல அந்த அசோக் ஸ்ரீநிதி கிட்ட அப்படிங்கிறதும், அப்போது உங்கள் சேனலுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன அஜெண்டாவில் இருக்கிறீங்க, என்ன அஜெண்டா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்டு நீங்கள் மக்களை வந்து குழப்பணும், இல்லை மக்களை வந்து தற்கொலைக்கு தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறீங்கனால் நீங்கள் மிக முக்கியமான குற்றவாளி தானே. மூணாவது மிக முக்கியமான கேள்வி, அசோக் ஸ்ரீநிதி என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மக்களே, ப்ரொஃபஷ்னலாக சேனல் நடத்துகிறவங்களுக்கு தெரியும். ஒருத்தர்கிட்ட போனதுமே அவங்க அறிமுகப்படுத்திங்க சார்னு ஒரு இன்டர்வியூவில் பேசுவாங்க. அது அவர் வந்து அறிமுகம் இல்லாத நபராக இருந்தால் அவர் அறிமுகப்படுத்திக்க சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அறிமுகப்படுத்திக்கிங்க சார் அப்படின்பாங்க. நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸை பாருங்கள். யூ டேக் இங்கிலீஷ் சேனல்ஸ் மேஜராக, அவங்க கேட்பாங்க மைக்கை பிடிச்சி, சார் மே நோ சம்திங் அபவுட் யுவர் சர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்பொழுது எதிரில் இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய நபர் அவர் யார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்வார். அசோக் ஸ்ரீநிதிக்கு பாமக நிர்வாகி அப்படிங்கிறது அடையாளம் கிடையாது. அவர் வந்து படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அடையாளம் கிடையாது. அவர் என்ன வேலை பார்க்குறாரு, இந்த விஷயத்தை அந்த நபர் கூறுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது, வாட் இஸ் ஹீ டூயிங், என்ன உத்தியோகம் இருக்குது, என்ன தொழில் இருக்குது, என்ன வாட் இஸ் இஸ் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கப்பட வேண்டும். அதையும் கேட்கல. யார் என்ன பேசினாலும் இல்லை யார் என்ன பேசி கொடுத்தாலும் அப்படியே தூக்கி சேனலில் போட்டு நான் ஃபுல் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னால் அப்பொழுது இந்த நபர், இந்த யூடியூபர் A1 குற்றவாளி அப்படிங்கிறதை நான் சொல்லலைங்க, ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்ல ஒரு உத்தரவு இருக்கிறது. இப்பொழுது இந்த அசோக் ஸ்ரீநிதி மேலே இந்த மண்டே முந்தாள் பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 7600 பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் விசாரிக்கிறப்போ காவல்துறை ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க, எங்கெங்கே பேசினாருன்னு கேட்பாங்க. எந்த இடத்துல பேசினார் அப்போ சொல்லுவாங்க. அதாவது அசோக் ஸ்ரீநிதியோட ஃபேஸ்புக் ஹேண்டலில் பேசி வெளியிட்டிருக்காரா? இல்லை. அசோக் ஸ்ரீநிதி ட்விட்டர் ஹேண்டில் வெளியிட்டிருக்காரா? இல்லை. எங்கே வெளியிட்டிருக்காரு? சார் கௌதமன் ஒரு தம்பி இருக்காரு, அவர் சேனல் வச்சுருக்காரு சார், அங்கே பேசுகிறாரு அப்படின்னால் அப்போது கௌதமணி இந்த கேஸில் எஃப்ஐஆர் போடப்பட்டால் கௌதமணி வில் பி தி A2, அக்யூஸ் நம்பர் 2 கண்டிப்பாக ஆட் பண்ணப்படுவார். ஏனால் உசுப்பேத்தி இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்ல வச்சது கௌதமணி அப்படிங்கிற அப்சர்வேஷனில் தான் அந்த எஃப்ஐஆர் போடப்படும். எங்கே பேசி உங்களுக்கு தற்கொலையை தூண்டுறாரு, எங்கே பேசி மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிற கேள்விக்கு எங்கே, வேர், எந்த சேனலில், யார் சேனலில், சேனல் ஓனர் யார், அவர் பேர் என்ன, எல்லாத்துலேயும் கௌதமணி சிக்குவார். அப்பொழுது நான் இப்போ ஏன் சொல்கிறேன் மக்களே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு பார்த்தீங்களா. என்ன பண்ணலை அப்படின்னு கேட்கணும். என்ன பண்ணுன்ற வார்த்தையே தப்பு. நீங்கள் என்ன தம்பி பண்ணல, எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்கனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் ரிசர்ச் பண்ணணுன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட நபர்கள், அதாவது அந்த ஆப்பை உபயோகப்படுத்தவங்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும். எப்படி இருக்குது இந்த ஆப்பு, என்ன பண்ணுறீங்க, என்ன செய்யுது, எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க, எல்லாமே நீங்கள் கேட்கணும். ஒருத்தன் கட்சின்ற சாயல் வச்சுப்பானா, அவனுக்கு ஒரு கம்பெனியை வந்து ட்ராப் பண்ணி எக்ஸாஷன் பண்ணி எக்ஸ்டார்ட் பண்ணி பணம் பிடுங்கணுமா, அவன் அது கம்ப்ளைண்ட் கொடுப்பானா, அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவன் வந்து ஏகப்பட்ட நபர்களை வந்து கார்னர் பண்ணுவானா. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கார்னர் பண்ணுவான், ஐஏஎஸை கார்னர் பண்ணுவான், எல்லாரையும் கார்னர் பண்ணுவான், கார்னர் பண்ணி ட்வீட் போட்டே இருப்பானா.
ஒரே ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து கேட்கணும்னு விரும்புகிற மக்கள் என்னென்னால், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க அசோக் ஸ்ரீநிதி, ரைட்டு, பண்ணிவிட்டு எதற்காக கடந்த 1 வருஷ காலமாக உங்கள் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்கையும் கதறிட்டே இருந்தீங்க? ஏன் கதறினீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, ரைட்டு, அதை விசாரிக்கிறாங்க, ரைட்டு, உடனடியா ஏன் கதறிட்டே இருந்தீங்க? இது கதறல் என்பது நாம் உபயோகப்படுத்தக்கூடிய கழுக்கியல் வார்த்தை. ஆனால் இதை ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது கார்னர் பண்ணுறது, ப்ரெஷர் பண்ணுறது. ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை, ஒரு காவல்துறையை ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி செஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு செய்கிறது அப்படிங்கிறது தான் அசோக் ஸ்ரீநிதி பண்ண விஷயங்கள். அதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், என்ன லாபம் இருக்குதுல அவனுக்கு? இதை கேட்டிருக்க வேண்டும் அல்லவா மக்களே? நமக்கு வந்து சில கால்ஸை பற்றி இங்கே பேசி ஆகணும் மக்களே. ஃபஸ்ட்டு அந்த கால்ஸை பற்றி பேசிடுறேன். அதாவது ஒரு தொடர்ந்து நான் 5 days நான் கால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு கால் நான் வந்து எல்லா கால்ஸையும் பேசினா எல்லாத்தையும் நான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கால்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பெண் ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சார் நான் வந்து சிங்கிள் மதர், அவங்களுடைய கணவர் வந்து குடிச்சு இறந்துட்டார். அவங்க குடும்பம் வந்து ஒரு ஏழை விவசாய குடும்பம். இறந்ததுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 குழந்தையை கூட்டிக்கிட்டு இவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க அப்பா கிட்ட, இவங்க அப்பா, இந்த பெண்மணி, அந்த 3 குழந்தைங்க, அம்மா. அவங்க அப்பா கொஞ்சம் விவசாய நிலம் இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க. விவசாயத்தில் வரக்கூடிய வருமானம் என்பது குடும்பத்துக்கு பத்த மாட்டேங்குது. தானிக்கு தீனி முடிஞ்சு போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கேருந்து கிளம்பி பக்கத்து ஊருக்கு, டவுனுக்கு போயிட்டு அங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில். அவன் தர அமௌண்ட்டு வெறும் 5000 தரான். அதை வச்சியும் கஷ்டமாக இருக்குது குடும்பம். என்ன பண்ணுறது, ரொம்ப வறுமையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ யாரோ வந்து இந்த மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க சொல்கிற வார்த்தை நான் சொல்கிற மக்களே, இன்றைக்கி அவங்க ஐடி போட்டிருக்காங்களாம், அவங்க அம்மா ஐடி போட்டிருக்காங்களாம், அவங்க அப்பா ஐடி போட்டிருக்காங்களாம். ஐடி போட்டு அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்த பின்பு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நாங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்ப்பா, இதுக்கு மேலே எங்கேயும் போய் வேலை செய்ய வேண்டாம், நான் வேலையும் செய்ய மாட்டேன். ஒரு வார்த்தை சொன்னாங்க மக்களே. அதாவது விவசாயம் பண்ணவங்களுக்கு அது ஒரு போதை. விவசாயத்தில் லாபம் வருதோ இல்லையோ, 10 பேருக்கு சோறு போடுறதுன்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன திருப்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு போதை அப்படின்றாங்க அந்த அம்மா. அது ஒரு போதை சார். விவசாயம் பண்ணிட்டா அது லாபம் வருதோ இல்லையோ சார், நாங்கள் விவசாயம் பண்ணிட்டே தான் இருப்போம். நஷ்டம் அடைஞ்சாலும் பண்ணுவோம், அது வந்து லாபம் வரலான்னு பண்ணுவோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் 3 பேருமே சிஎம் போட்டோம் சார் வீட்டில். நாங்கள் இங்கே 3 பேருக்கு வருமானம் வருது. இந்த வருமானம் பயங்கர போதுமானதாக இருக்குது எங்களுக்கு. we are earning in lakhsன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. லட்சக்கணக்காக சம்பாரிச்சிட்ருக்கோம் ஒவ்வொரு மாதமும். இப்போது நாங்கள் எங்கள் நிலத்தில் விவசாயம் பண்ணுறோம், இப்போவும் விவசாயம் பண்ணுறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும் எங்களுக்கு மைவித்திரி பொறுத்தளவுக்கு. விவசாயம் பண்ணுறோம். விவசாயத்தில் வரக்கூடிய அந்த ஒரு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதை நாங்கள் ஊருக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அதை லாபம் வரலாம் பரவாயில்ல சார், திருப்தி அடைகிறோம் அப்படின்னாங்க. ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த அம்மா பேசுகிறப்போ, சார் விவசாயத்தை காப்பாற்ற இங்கே அரசாங்கம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது, எந்த கட்சியும் ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஒரு மனுஷன் மீன் சக்தி ஆனந்தன் அவர்கள், அந்த ஆள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்குது வருமானத்தை விதமாக. நாங்கள் அந்த வருமானத்தை வச்சு விவசாயம் பண்ணுறோம், விவசாயத்தை நாங்கள் காப்பாற்றுறோம், அழியாமல் பார்த்துக்குறோம். ஏன் சார் விடமாட்டேங்கிறானுங்க அப்படிங்களா அப்படின்னாங்க. அதற்கு பதில் கூற வேண்டும், அசோக் ஸ்ரீநிதி பதில் கூற வேண்டும். அவங்க இந்த 4 மாதம் பணம் வரல அப்படிங்கிற வருத்தத்தில் இல்லை, இந்த 4 மாதம் பணம் வர விடாமல் பண்ணாமல் பாருங்க ஒருத்தன், அவன் மேலே கோபமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அசோக் ஸ்ரீநிதி. ஒரு விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு இவங்களாம் ஒன்றுமே கிழிக்கலை. ஆனால் நாங்கள் எங்கள் விவசாயத்தை அழிஞ்சு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம், அதையும் கெடுக்க வந்துட்டானா இவெல்லாம் அப்படின்னாங்க. 100ல் ஒரு வார்த்தை பதில் கூற வேண்டும் அசோக் ஸ்ரீநிதி. அடுத்தது ஒரு பெத்த பையனால் கைவிடப்பட்ட ஒரு தாத்தா, அவருக்கு அவங்க மனைவி இருக்கிறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு பெற்றிருக்காங்க. பையன் பேரை சொத்து எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பையன் கழட்டி விட்டான், வருமானம் இல்லை, வெளியே வந்துட்டார். ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போது வருமானத்துக்கு என்ன பண்ணுறது, அவரும் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, வயசான காலத்தில் இருக்கார். அந்த சமயத்தில் பொண்ணை பார்க்க வராங்க. நான் பொண்ணுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்து இந்த மகிழ்ச்சியில் சேர்த்து விட்ருக்குறாங்க.
சேர்த்து விட்டு அந்த அந்த ஒரு சிஎம் பிளான் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அது கடனாகவும் காசு கொடுத்துருக்குறாங்க அந்த அம்மா, அவங்க பொண்ணு. அவர் சொல்கிறாரு, சார் கடந்த 1.5 வருஷமாக எந்த பையன் வந்து என்னை தேவையில்லைன்னு தூக்கி போட்டானோ அந்த பையனும் என் மருமகளும் என் பேர பசங்க பேத்திலாம் வந்து நான் இருக்கிற இந்த வீட்டுக்கு வந்து என் காலில் ஊந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தீபாவளி பொங்கல்லாம் நான் மை வீட்டில் சம்பாதனை வச்சு நான் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். 100 வந்து காசு கொடுத்துருக்கேன் சார் தீபாவளி பொங்கலுக்கு. நான் அந்தளவுக்கு தன்னிமிருந்து வாழ்கிறதுக்கு வழி பண்ணது மை வீட்டு தான் சார். அயாஸ் அவனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டார். என்ன கேள்வி முன்வைக்கிறேன், பதில் சொல்லிட்டோம். அந்த பையன் ஒரு சிங்கிள் மதர், குடும்பத்தில் அங்கே புருஷன் இல்லை, சிங்கிள் மதர், 3 குழந்தைகள். அந்த 3 குழந்தையும் காப்பாற்றுறதுக்கு அவன் தனியாக கஷ்டப்படணும். அவங்க சொல்கிறாங்க, சார் மைவி3யோட வருமானம் மட்டும் இல்லைன்னா நான் என்னைக்கோ என் 3 குழந்தைக்கு வந்து பாய்சன் கொடுத்து சாவடிச்சு நான் செத்து போயிருப்பேன். இதில் நான் வருமானம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தலைநிமிர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் கேட்டாரா இந்த கௌதமணி அப்படிங்கிற அந்த பையன்? இல்லை இவன் கேட்டிருக்கானா பையாட்டாச்சும்? இப்படி இந்த கதைகள் நீண்டுக்கிட்டே போகுது மக்களே. இந்த கதைகள் எதையுமே ஒரு வாட்டி கூட அந்த மைவி3 ஆப் உபயோகப்படுத்துகிறவங்க கிட்ட போயிட்டு யாருமே கேட்காம கண்டமேனிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கேட்குறோம், அவங்க வந்து அந்த பெண்மணி பேசுகிறப்ப சொல்கிறாங்க, சார் இவங்க என்ன சொல்கிறாங்களே சார், இது வந்து ஒரு ஸ்கேமுங்கிறாங்க. அதாவது கீழே உள்ளவங்ககிட்டலாம் வந்து பைசா வந்து வாங்கிட்டு மேலே உள்ளவங்க தருவாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. நான் சொல்கிறேன் சார், சிஎம் பிளான் மட்டும் இல்லை, எந்த பிளான் எடுத்தாலுமே இவங்களுக்கு கீழே டவுன்லைனர் சேர்க்காமலேயே வெறும் ஆட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்குமே டவுன்லைனர் சேர்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது வராது. அவங்கள பொறுத்தவரை அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க, ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு ஆட்ஸ் மட்டும் பார்த்து சம்பாரிச்சிட்ருப்பாங்க. இப்படி சம்பாரிச்சிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க சார். கீழே உள்ளவங்களை சேர்த்தா மட்டும்தான் காசுன்றதையும் கிடையாது. அதே மாதிரி இங்கே எதுவுமே கம்பல்ஷன் இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லாமே விருப்பப்பட்டு மட்டும்தான் வருகிறார்கள், யாருமே அவுட் ஆஃப் கம்பல்ஷனில் வரல அப்படிங்கிறாங்க. இன்னொரு கதை ஒருத்தவங்க சொன்னாங்க, அதாவது அந்த குடும்பத்தில் உள்ள கிட்டத்தட்ட 60 பேரும் மைவி3 மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் பால் பாக்கெட் போட வர நபர் பார்த்துட்டு எப்படி இவ்வளோ நீங்கள் நல்லா வருமானத்தை வரைக்கும் கேட்குறப்போ அவங்க அறிமுகப்படுத்தி வச்சு அந்த பால்காரங்க இப்போ வந்து அக்கௌண்ட் போட்டிருக்காங்க மைவி3ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவுட் ஆஃப் கம்பல்ஷன் தேர் இஸ் நத்திங் இந்த கம்பெனி சார். எல்லாமே அவுட் ஆஃப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் கேட்டாங்களா அவனுங்க? எல்லாத்துக்கு மேலே சொல்கிறாங்க, சார் ஆடு பார்த்து சம்பாதிக்கிறது மட்டும் இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது சார். ரீபர்ச்சேசிங் ஸ்கீம்ஸ் இருக்குது, ரீசெல்லிங் ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது சார். இது எதையுமே அவனுக்கு தெரியாமல் இருக்கானுங்க. இதுக்கு ஸ்டோர்ஸ் இருக்குது, ஸ்டோர் பர்ச்சேஸ் இருக்குது, ஸ்டோர் செல்லிங் இருக்குது, இல்லை ஏகப்பட்ட செல்லிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ரெவன்யூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆடு பார்த்து சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரு ஸ்கீம் இதில் அப்படி மட்டும்தான் வருதுன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ கேவலமான விஷயமா இருக்குது சொல்கிறாங்க. இது எதையுமே இல்லை, யாருமே இதை பற்றி கவனிக்காமல் இருக்கிறாங்க. இது யாருமே இதை பற்றி பேசாமல் கண்டமேனிக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த கௌதமணி உடந்தையாக இருந்த காரணத்தினால் அந்த நபரும் ஒரு குற்றவாளி தான். சட்டத்தின் முன்பு கண்டிப்பாக அவரும் விசாரிக்கப்படுவார். நோ சேஞ்ச். இதில் வந்து தான் தப்பே பண்ணலன்னு பேசுகிறது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். நான் கேட்குற மக்களே, ஒரு 4 days முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அசோக் ஸ்ரீநிதி கிட்ட. 2 கேள்வி தான். இதை நீ எப்படி 2000 கோடி ஸ்கேம்னு சொல்கிற, அதை விவரித்து சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி கேட்டிருந்தோம். இதுவரை அதற்கு பதில் கிடையாது, பதில் பேசவும் மாட்டேன்றான். 2வது கேள்வி கேட்டிருந்தோம், நீ என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டிருந்தோம். அந்த கேள்வியை கேட்ட உடனே அவனுடைய ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனி பேர்லாம் போட்டு வச்சுருந்தான். எல்லாத்தையும் தூக்கிட்டான், லாயல்ன்றதையும் தூக்கிட்டான். எல்லாத்துக்கும் மேலே ஒரு சேட்டில் ஒரு நபர் வந்து கேட்டிருக்காரு. நான் காட்டுறேன் பாருங்க. அது பெரியசாமின்ற ஒரு நபர் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்கள் கம்பெனி என்னாச்சு ப்ரோன்னு கேட்டிருக்காரு. இவன் சொல்லியிருக்கான், எந்த கம்பெனி ப்ரோன்னு கேட்டிருக்கான். அசோக் யூகே லிமிடெட்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவன் கேட்டிருக்கான், அம்பர்லா கம்பெனி, கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் இதெல்லாம் தெரியுமா கொஷின் மார்க். அந்த தற்கூரி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு உளருது. இன்வெஸ்டிகேஷனாக என்ன தெரியுமா, உங்கள் குருஜி போல் டாக்டர் பட்டம் என்று சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுக்கு நான் கொடுத்த ஆதாரங்களை போய் பாருங்கள், அப்போது தெரியும் இன்வெஸ்டிகேஷனாக என்னென்னு. கேட்ட கேள்வி சிம்பிள், என்ன வேலை பார்க்குற, உன் கம்பெனி என்னாச்சு, அவ்வளோதான். என் கம்பெனி வந்து படுத்துச்சு, நட்டுக்குச்சு, கவுந்துச்சு, ஏதாவது ஒன்று வார்த்தை சொல்லணும்.
இதுக்கு இந்த வார்த்தை பதிலா? அடுத்த கேள்வி பாருங்கள். அவர் கேட்டிருக்காரு, நீங்கள் வேலை வெட்டி இல்லாமல் எந்த நேரமும் சமூக வலைதளத்தில் உலவி வருவதாக கார்த்திக் பிள்ளை கூறினார். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? அவர் கேட்டிருக்காரு. அவன் பதில் சொல்லியிருக்கான், உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டுமா? ? தம்பி சொல்லி ஆகணும்ப்பா நீ. ஏனென்றால் அரசியலில் இருக்கிற அப்படின்னு சொன்னேன்னா, அரசியலில் நீ ஒரு வார்டு மெம்பருக்கு போட்டி போட்டால் கூட அஃபிடவிட்டில் நீ என்ன வேலை பார்க்குற, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, உன் வருமானம் என்ன, நீ எவ்வளவு உன் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க, என்னென்ன அக்கௌண்ட் வச்சுருக்க, எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க, எவ்வளோ சொத்து வச்சுருக்க, எவ்வளோ ஏக்கர் சொத்து வச்சுருக்க, எவ்வளோ கோல்டு வச்சுருக்க, என்ன வண்டி வச்சுருக்க, எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். அரசியலில் இருக்கிறது அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் கீப்பிங் அ பிளாக் மணி. ஒரு அரசியல்வாதி அப்படின்னால் அவன் மக்கள் பிரதிநிதியாக மாறுறதுக்கு ஆசைப்பட்டதான் அரசியல்வாதியாக இருக்க முடியும். அப்படி மக்கள் பிரதிநிதியாக ஆசைப்படுறனா நீ உன்னுடைய மொத்த டீட்டெயிலையும் நீ வெளியே சொல்லி ஆகணும். மேபி யூ கேன் ஹைட் யுவர் ஜெட்டி ஆர் பனியன், அவ்வளோதான். யுவர் ப்ராப்பர்ட்டிஸ் நீட் டு பி எக்ஸ்போஸ்ட். இதான் அவன் கேட்குறாங்க, நீ என்ன வேலை பார்க்குற, இந்த வேலையை கேட்ட என்ன தப்பு இருக்குது? அவன் கேட்குறான், உங்களாம் நான் சொல்ல வேண்டுமான்னு கேட்டிருக்கான். அவர் சொல்லியிருக்காரு, இதே பதிலைத்தான் கார்த்திக் பிள்ளை தெரிவித்தார். அதாவது அடுத்தவன் உயர்ந்தால் அவன் உழைப்பை மிரட்டி பிடுங்கி தின்பது என்று. அது தற்போது உண்மை என்று கருத தோன்றுகிறது ப்ரோன்னு போட்டிருக்காரு. அதுக்கு ரிப்ளையே இல்லை அவங்ககிட்ட இருந்து. நாம் விசாரித்து பார்த்தோம் மக்களே. அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறது எனக்கு பிடிக்காதான், சளி பூச்சிக்குமா வேலை வெட்டிக்கு போனான். இவன் குடும்பத்தில் சொத்து இருக்குதான், ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கிறாங்க, குடும்ப சொத்து. அந்த காம்ப்ளெக்ஸில் வாடகை வருது. ஒரு ஃப்ளாட் இருக்கான், குடும்பத்துக்கு சொத்தாக ஒரு ஃப்ளாட் இருக்கான். அந்த ஃப்ளாட்டில் வாடகை வருது. இந்த காம்ப்ளெக்ஸ் வாடகை, இந்த ஃப்ளாட் வாடகை, இது ரெண்டும் தான் அவனுடைய இன்கம். மற்றபடி இவன் சம்பாரிச்சதுன்னு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க விசாரித்து பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இவன் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கான். ஆன்லைன் சேல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். 2 நாள் தான் பண்ணியிருக்கான். கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டான். அது மேலே பண்ண முடியலனால. இதுதான் என்னுடைய நிலைமை. இவனை பொறுத்தளவுக்கு வேலை வெட்டி எதுவுமே இல்லாத ஒரு நபர் தான் இந்த நபர் அப்படிங்கிறதை நாம் விசாரிக்கும் போது தெரிகிறது. இது எங்கள் இன்வெஸ்டிகேஷன். அது பொய்னா அவன் ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ன வேலை வெட்டிக்கு போகிற? ஏன்னா நான் திரும்ப கேட்குறேன் மக்களே, இதற்கு பிறகும் ஒரு சில ஒரு பைத்தியகாரத்தனமான யூடியூபர்ஸ் என்ன பண்ணாலும் கூட போயிட்டு உட்காந்துருக்கானுங்க. இந்த கேள்வி கேளுங்கப்பா, தப்பே இல்லை, கேளுங்க. அப்போ என்ன ஆகுனா யூ பிகம் A2 அக்யூஸ்ட். ஒரு கம்பெனி நிறுவுறது அவ்வளோ கஷ்டம். ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது இந்த காலகட்டங்களில் அவ்வளோ சிரமம் இருக்குது. பில்டிங் அ பிஸ்னஸ் நாட் ஈஸி ஜோக். அப்படி ஒரு கம்பெனியை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த கம்பெனியை ரொம்ப சாதாரணமாக வெறும் யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கும் பேசி அடிச்சு விட்டுட்ருப்பீங்க. ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கும் புகார் கொடுத்து உட்காந்துட்ருப்பீங்கனால் இட்ஸ் நாட் ஈஸி ஜோக். அப்போது நீங்கள் ஒரு கம்பெனியை ஒடுக்குவதற்கும் ஒரு கம்பெனியை ஃப்ளாப் ஆக்குவதற்கும் நீங்கள் எவ்வளவு திட்டம் போடுறீங்க, சதி வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் A2 அக்யூஸ்ட் ஆகிடுவீங்கப்பா யூடியூபர்ஸ்களாக. இந்த கேள்வி அவன்கிட்ட கேளுங்க. 2 கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி, 2000 கோடி மோசடின்னு சொல்கிற, எப்படி அதை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ அப்படி கேளுங்க. 2வது கேள்வி, நீ என்ன வேலை பண்ணுற சொல்லு ப்ரோ அப்படி கேளுங்க. இந்த 2 வேலைக்கு அந்த ப்ரோ பதில் சொல்லிட்டோம், அப்புறம் மீதியை பார்க்கலான்னு சொல்லுங்கள். இந்த 2 கேள்வி இதுவரை யாரும் கேட்காமல் இருப்பது அப்படிங்கிறதே நீங்கள் அவனுக்கு ஜால்ரா போடுகிறீர்கள் அப்படிங்கிறதுனால யூ பிகம் A2 அக்யூஸ்ட். ஜஸ்ட் திங்க் ஆஃப் சவுக்கு சங்கர் அண்ட் ஃபெலிக்ஸ் கேஸ். இது 2த்தையும் வைத்து பார்க்க புரிந்துவிடும். ஓகே, ஒருத்தனை இன்டர்வியூ எடுத்தால் ஒன்று நம்ம ஆழமாக அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சு இன்டர்வியூ எடுக்கலைன்னா நம்ம துருவி கேள்வி கேட்கணும். 2ம் பண்ணாமல் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருந்தால் நம்மளை சட்டப்படி அரெஸ்ட் பண்ணுருவாங்க அப்படிங்கிற விஷயம் யூடியூபர்ஸ் தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க வார்த்தை போட்டிருக்கிறான் மக்களே, KYC எல்லாம் சும்மா மக்களை ஏமாற்ற சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லைன்னு போட்டிருக்கான். எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம் தெரியுங்களா? நான் பேடிஎம் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஆனால் இந்த RBI ரூல்ஸ்க்கு பிறகு நான் பேடிஎம் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண முடியல. ஏனால் சிம்பிள் திங் மக்களே, என்னென்னால் இது பேடிஎம்மும் இந்த MyV3 ஆப்பும் 2ம் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா அங்கேயும் வேலட் ஒன்று இருக்குது, இங்கேயும் வேலட் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த ஆப்புக்குள்ளே இஃப் தெர் இஸ் ஒரு வெர்ச்சுவல் பேங்க் இருந்ததென்றால், வேலட் இருந்ததுனால் அந்த வேலட்டை நீங்கள் பயன்படுத்துவதற்கு, ஏன்னா இதில் நிறைய தப்பு நடக்கலாம்.
தெர் சம்திங் கால்டு பிளாக் எக்கானமின்னு சொல்லுவாங்க. டெரரிசத்துக்கு இந்த மாதிரி வேலட் இல்லாமல் பண பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு ஈஸியாக வழிமுறைகள் பண்ணக்கூடாது. சிம்பிளாக சொல்கிற மக்களே, இது ஒரு பேங்க்கு, இது இன்னொருத்தன் பேங்க்கு, நீங்கள் நடுவில் நிற்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய ஜிபே மூலியமாக இது உங்கள் பேங்க்னு வச்சுக்கோங்க. இந்த உங்கள் பேங்க்கில் இருக்க பணத்தை இன்னொருத்தன் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் டூல் வச்சுக்கிறீங்க. டூல் தான் ஜிபே அப்படின்னால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஃபோனில் பேடிஎம் இருக்குது, அந்த பேடிஎம்குள்ளே வேலட் இருக்குது. அந்த வேலட் அப்படிங்கிறது அது உள்ள பைசா இருக்குது. அந்த வேலட்டின் மூலியமாக இன்னொருத்த பேங்க்கு நீங்கள் பைசா அனுப்புகிறீங்க அப்படின்னால் நீங்கள் அனுப்புகிற நபர் நீங்கள் யார், உங்கள் ஐடென்டிட்டி என்ன, உங்கள் ஆதார், பேன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு 49,999 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா பேன் கேட்க மாட்டாங்க. நீங்கள் 50,000 போய் பைசா போட்டால் அவங்க பேன் நம்பர் கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்க? நீங்கள் யார், எதுக்கு ஒருத்தர் 50,000 பைசா போகிறீங்கன்றதை தெரிஞ்சுக்க விரும்புது RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போது உங்கள் வேலெட்டில் ஒரு மாதத்துக்கு 54,000 வருது, 54,000க்கு மேலே ஒரு சீலிங் அடித்தா வருதுன்னு சொல்கிறீங்க. அப்போ 54,000 காசு நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறதை RBI கேட்குது. அதற்குத்தான் இந்த KYC அப்டேட். இதெல்லாம் சும்மா பொய்ன்னு சொல்லிட்டு தெரியறான் ஃப்ராடு. எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? அதெல்லாம் RBI போய் ரூல்ஸ் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கோங்க மக்களே, இது அவ்வளோ பெரிய தப்பு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் துணை போன இந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே மக்கள் கொடுத்த வழக்கில் A2வாக சேர்க்கப்படுவார்கள். நோ டவுட். கண்டிப்பாக அவங்க உள்ளே மாட்டுவாங்க. தம்பி நீ சரிப்பா, நீ எல்லாம் சரி, அவன் தான் பேசினா ஓகே, இவ்வளோ விஷயத்தை ஏன் கேட்காம விட்டேன்னு கேட்பாங்க ஒரு கேள்வி. அப்போ அவன் பேசுறதை பூரா நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தனா இது என்ன இன்டர்வியூ அப்படின்னு கேட்பாங்க. நீ ஒரு நல்ல ஆங்கரே இல்லையேப்பா, அப்போ நீ தப்பாக தானே கொடுக்குற மக்களுக்கு, அப்போ நீ உசுப்பேற்றி அப்படி பேச வைக்கிறது தானே வருது இந்த கதைன்னு சொல்லுவாங்க. ஸோ கௌதம் மணி என்கின்ற நபர் மட்டுமில்லை மக்களே, அவனை இன்டர்வியூ எடுத்த அனைவரும் இதில் சிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, சார் போன வாரம் இவ்வளோ பேர் தான் கொடுத்துருக்குறாங்க, இந்த வாரம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கும் சார்னு சொல்கிறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கும் நபர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அசோக் ஸ்ரீநிதி எதிர்த்து தப்பே கிடையாது, போய் கொடுங்க. இப்போ இந்த வாரம் போனால் நீங்கள் போய் இப்போ கொடுங்க. நீங்கள் அப்பொழுது உங்களுடைய கம்ப்ளைண்ட்டுடைய ரேட்டுன்றது உங்களுடைய குவான்டிட்டி அதிகமாகிட்டே இருக்குன்னா கொடுக்கணும், பரவாயில்ல. இதனை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும். அதாவது இவன் பாமகன்ற ஒரு கட்சியோடைய பேனருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் சிசிபி கோயம்புத்தூர் மட்டும் கொடுக்கல, சேலத்தில் கொடுத்துருக்கான், இன்னும் பல ஊரில் கொடுத்துருக்கான். அத்தனை ஊர்களுக்கும் உங்கள் MD சம்மன் கொடுக்கப்பட்டு போய் விசாரணை அட்டன் பண்ணிட்டு வந்தார் இல்லையா? அதே மாதிரி இவனும் போய் அட்டன் பண்ணிட்டோம், தப்பு இல்லை. உங்கள் உரிமை பாதிக்கப்படுறதில்ல, நீங்கள் கொடுங்க. பல பேர் கொடுக்குறா போய் கொடுங்க, தப்பு இல்லை. அந்த எல்லாத்துலேயுமே ஒரு கேள்வி கேட்பாங்க, எங்கே பேசினார் சார்? கௌதம் என்ற சேனலில் பேசினார், இல்லை இந்த சேனலில் பேசினார். அந்த சேனலுக்காரன் கூட்டி விசாரிப்பாங்க. விசாரிக்கட்டும் போலீஸ், எந்த அடிப்படையில் போடுங்கன்னு கேட்கட்டும். லெட் த ஆன்சர் த கொஸ்டின்ஸ். தப்பு செய்கிறவனை கூட தப்புக்கு துணை போகிறவனும் குற்றவாளி தான். 120B IP சொல்கிற வார்த்தை இது. சதி வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற ஃப்ராடு ஒரு கம்பெனியை திவாலாக்குவதற்கு இவன் பண்ணுற சதி வேலையில் கூட்டு சதியாக சேர்ந்தவங்க தான் இந்த யூடியூபர்ஸ். IPC 120B கம்யூனிட் ஆகும் இந்த இடத்துல. அதை யோசிச்சு பாருங்களப்பா தம்பிகளா. ஒரு சின்ன கேள்வி தான், குட்டியோன்னு கேள்வி தான். அதாவது கடந்த ஒரு வருஷம் பேசிகிட்டு இருக்கான் இவன், ஒரு வருஷ காலமாக சொல்கிறான் மைவி3 ஃபேக்குன்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஒரு வருஷ காலமாக மைவி3 ஏமாற்றிடுவாங்க சொல்கிறான். இந்த மார்ச் மாதம் வரைக்கும் எல்லாருக்கும் பேமெண்ட் போட்டிருக்காங்க. இது எப்படின்னு யோசித்து பார்த்தீங்களா? இந்த மார்ச் 2024 அவன் கிட்டத்தட்ட போன மேவோ என்னமோ கொடுத்தா நினைக்கிறேன் புகார். கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக எல்லா என்கொயரிக்கும் போகிறாரு அந்த ஓனரு. பட் எல்லாருக்கும் பேமெண்ட் போட்டிருக்காரு, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. அடுத்து RBI ரூல்ஸ் கொண்டு வருவாங்க, என்னென்னால் KYC கொண்டு வருவாங்க. அந்த KYC கொண்டு வரப்போ இந்த சமயத்தில் பே அவுட் போட்டால் இவர் தப்பாயிடும், RBI பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் KYC கேட்குறாரு. 2 மாதங்கள், அதுவும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் சமயம். ஜூன் 4 வரைக்கும் அவர் KYC அப்டேட்டில் இருக்கார். ஜூன் 4 EOW கேஸுக்கு மைவி3யை சேர்ந்த நிர்வாகத்தினர் மற்றும் நிர்வாக இயக்குனர், அதாவது இங்கிலீஷ் சொன்னோம் அப்படின்னா மைவி3யோட MD மற்றும் டைரக்டர்ஸ்
எல்லாரையுமே வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்கிறாங்க EOW. அப்பொழுதும் இவர் ஏபி அப்ளை பண்ணுறாரு. ஏபி அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த பேசிக் மெம்பர்ஸ் சொல்லக்கூடிய அவங்களுக்குலாம் வந்து பைசா போட்டிருக்காங்க. ஏபி அப்ளை பண்ணுறாங்க. ஏபியை வந்து அங்கே ப்ராசிக்யூஷன் தரப்பு வந்து சார் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது சார், அதனால் வந்து ஏபி தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏபி வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுகின்றது, கேன்சல் ஆகுது ஏபி. ஸோ இவர் போய் சரண்டர் ஆகிறார். இப்போ இவர் சரண்டர் ஆகிறப்போ ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ அதுக்கான டூ ஆத்தென்டிகேஷன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு இவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தேவை, அது கொடுக்க முடியாது இப்போது. ஸோ அவர் அப்பயே சொல்கிறாரு, நான் வந்து இப்போ போய் சரண்டர் ஆகிறேன். நான் சரண்டர் ஆகிறதே எதுக்குனால் நான் விசாரணைக்கு நான் ரெடியாக இருக்கேங்க, என்ன ஒன்றா விசாரிங்க. இதே போன ஜூலை 2023 EOW கோயம்புத்தூர் விசாரித்தாங்க, எல்லாத்தையும் விசாரித்தாங்க, எல்லாமே நான் கொடுத்துட்டேன். திருப்பி நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், விசாரிங்க. விசாரித்து முடிச்சு நான் பெயில் கொடுத்துருவீங்கல்ல, நான் பெயில் கொடுத்துட்டு நான் போய் வேலை பார்க்க ஆரம்பிக்க சொல்லிட்டார். ஸோ இவர் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்கும் பே அவுட் போட்டிருக்கிறாங்க. குறிப்பிட்ட பீப்புள் போட்டிருக்காங்க பே அவுட். அவங்க அப்படி குறிப்பிட்ட பீப்புளுக்கு ஏன் பே அவுட் போடணும்? இதனை இப்போ பேசக்கூடிய எந்த யூடியூபர் மன்னிப்பு கேட்ட ஒருத்தனும் பேசலை, அந்த கேள்வி கேட்கல. ஏன் அந்த கேள்வி கேட்கல? ப்ரோ நீங்கள் வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறீங்க ப்ரோ, ஆனால் ஏன் ப்ரோ பே அவுட்டு போடுறாங்க ப்ரோ கேட்கலாம்ல, நீங்கள் ஏன் கேட்கல? எல்லாம் விடுங்க, ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வர வேண்டாமா? இவன் புகார் கொடுக்குறான், எப்போது போன வருஷம் கொடுக்குறான். கொடுத்ததுக்கு பிறகு அதை வந்து சட்டம் லெட் த லா டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, அது அதோடைய வேலையை பார்க்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் ட்விட்டர் எடுத்து பாருங்கள், இவன் ஃபேஸ்புக் எடுத்து பாருங்கள், மைவி3 இவன் நடவடிக்கை எடுக்கலை, அவன் நடவடிக்கை எடுக்கலை, நாங்கள் பாமக நிர்வாகி, நாங்கள் பாமக போய் பேசணும், நாங்கள் பாமக இது கொடுத்தோம், அது கொடுத்தோம், இது கொடுத்தோன்னு உட்காந்து ட்வீட்டாக போட்டு கதறிட்டு இருப்பான். ஏன் அப்படி கதறான்? நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க ப்ரோ, ஏன் கதறீங்க? ஒருத்தன் கேட்டு நான் கேள்வி கேட்டிங்களா? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்காமல் இப்போ நான் தப்பே நான் பண்ணலன்னு நீங்கள் சொல்ல எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அப்போது அவன் இந்த கம்பெனியை கார்னர் பண்ணி பணம் புடுங்க பார்த்ததில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறதான்ற கேள்வி நமக்கு எழுதா இல்லையா? ப்ரோ இது வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நான் அந்த கம்பெனி கார்னர் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படியும் அவங்க நம்ம சமாதானத்துக்கு வருவாங்க, நான் பெரிய அமௌண்ட் நான் வந்து பேரம் பேசிடுவேன், அந்த பேரத்தை பங்கு தரப்பாங்க சொன்னான் அவன். ஸோ அப்படி பேரத்தில் பங்கு தர சொன்னதுனால தான் நீங்கள் வந்து கம்முன்னு இருந்தீங்களா? கேள்வி கேட்காம விட்டுட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குதா இல்லையா மக்களே? அப்பொழுது இந்த அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற ஃப்ராடு கிட்ட இந்த ஒரு எதிர்கேள்வியை கேட்காமல் இருந்தவர்களும் இது குற்றவாளிகளாக வருவார்கள் அப்படிங்கிறதுல நோ டவுட். தப்பு பண்ணுறவன் உங்களை வந்து ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னால் நீங்கள் தப்புக்கு துணை போகிறீர்கள். ஒன்று தெரிஞ்சதை செய்யணும், இல்லை தெரியலாம் விட்டுட்டு போயிடணும். ஒருத்தன் வந்து தன்னை பெரிய பிரமுகர்னு சொல்லிட்டு தெரியுதான்றதுக்காக அவனுக்கு சப்பை கட்டி நீங்கள் வந்து சேனலை வந்து வாடகைக்கு விட்டிங்கன்னா அவன் உங்களை வாடகைக்கு எடுத்து போயிடுவான் எங்கேயாச்சும் வழியே. இதான் நடந்தக்கூடிய விஷயம் மக்களே. ஸோ இதெல்லாம் எதையுமே கேட்காமல் நான் தப்பே பண்ணல கதறுவது என்பதை மக்கள் வேணால் மன்னிச்சிருவாங்க, சட்டம் விடாது. அகெயின் ஐம் டெல்லிங் மக்களே, law will take its own course. சத்யானந்தன் விசாரிக்கட்டும், விசாரணைக்கு அவர் போய் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டுன்னு இருக்குது, தீர்ப்புன்னு இருக்குது. ஏன் அதுக்குள்ளே இவ்வளோ கதறனா? விசாரணை நடக்க முன்னாடி ஏன் இந்தளவுக்கு அவங்க வந்து இப்படி தான் நடக்கும், இப்படி தான் போகணும், ஏன் அப்படி பேசிகிட்டு இருந்தான்? இப்போ அடுத்த வாரம் வரும், அடுத்த வாரம் இன்னும் பல ஆயிரம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க, போய் கொடுக்கட்டும். இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் ஒருத்தனை எதிர்த்து வந்துக்கிட்டு இருக்கு, அவங்க வாழ்வாதாரத்தை வந்து அவன் கெடுத்துக்கிட்டு இருக்கான், தற்கொலைக்கு வந்து தூண்டுறான் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பட்சத்தில் எப்படி ஆக்ஷன் எடுக்காமல் இருப்பாங்க போலீஸு? கண்டிப்பாக கூட விசாரிப்பாங்களா? விசாரிக்கிறப்போ ஒரு இடங்கள்லையும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்தந்த கன்சர்ன் யூடியூபர்ஸும் போய் விசாரணை அட்டன் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வாங்க, விசாரணை தெரிஞ்சுக்கோங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது மக்களே. அதாவது அதை ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியான விஷயமா இருக்கலாம். இட் இஸ் அகெயின் அண்ட் அனதர் மீடியா. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, இன்றைய காலகட்டங்களில் சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மீடியாக்கள் தான் இட் இஸ் வெரி பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் பேப்பர்ஸ்லையோ ஒரு செய்தி வருதுன்னால் அந்த செய்தியை நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்கப்பா, அந்த செய்தியை ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டர் மூலிமா உள்ளே வரும், சீனியர் ரிப்போர்ட்டர் இருப்பார், அதை வந்து வெரிஃபை பண்ணுவார். அடுத்து சப் எடிட்டர் இருப்பார்,
எடிட்டர் இருப்பார், அடுத்து லீகல் டீம் போகும், அடுத்தது லீகல் டீம் எடிட்டர் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இதை போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதை முடிவு செய்து விட்டு, சப்போஸ் அந்த செய்தியால் ஆளுங்கட்சிக்கு வந்து ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சால் அதை போடாமல் வெயிட் பண்ணுவார்கள். ஏனால் கவர்மெண்ட் தரப்புலேருந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்ஸுக்கும் ஒவ்வொரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலுக்கும் கிட்டத்தட்ட பல கோடிகளுக்கு மாதம் விளம்பரம் மட்டும் கொடுக்கப்படுகின்றது. ஸோ அப்படி பகச்சிக்கிட்டோம்னா அரசு விளம்பரம் வராமல் போயிடுச்சா நமக்கு ரன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு அதை போட மாட்டாங்க. ஆனால் சோஷியல் மீடியா மட்டும்தான் எங்கே என்ன தப்பு நடந்தாலும் இப்படிங்குள்ள போட்டுறாங்க அவங்க சேனலில். இதை வச்சுக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் போடுவாங்க. சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருந்த முக்கியமான வீடியோன்னு சொல்லி போடுவாங்க. ஏன்னா கேட்டால் அங்கே படி அங்கே போட்டலான்னு போட்டுருவாங்க. ஸோ இதனால் மெயின் ஸ்ட்ரீம் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஸோ யூடியூப் நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு மீடியா பர்சன் தான். அவனுக்கு யூ நீட் டு ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. சட்டம்னா என்ன, போலீஸ்னா என்ன, எப்படி உள்ளே வந்து உள்கூத்து நடக்குது, இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் கண்டமேனிக்கு போகிறதுனால மக்கள் குழப்பமடைந்து மக்களை நீங்கள் தப்பாக வழி நடத்துகிறீங்க அப்படின்னால் இதனை அரசு பார்த்து சும்மா இருக்காது. ஸோ மெட்ராஸுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான உத்தரவில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பரப்புபவர்களும் குற்றவாளிகளே. நீங்கள் சேனல் ஓனராக இருக்கலாம், ஏன் எடிட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க சவுக்ஷங்க ஃபெடிக்ஸ் கேஸில். ஸோ இந்த அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற ஃப்ராடு கூட சதிவேலை ஈடுபட்ட அத்தனை பேரும் இதில் மாட்டுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. அது மாட்டும்போது தான் தெரியும் எவ்வளோ தப்புன்ற தெரியும். இவன் சதி செய்கிறான், இவனுக்கு வேண்டியது பணம், சதி செய்கிறவன். இந்த சதியை உங்களை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அந்த கூட்டு சதியாக உள்ளே போயிட்டீங்க அப்படின்னால் யூ ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிற மக்களே. ரொம்ப சீரியஸாக போய்ட்டுன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இந்த வீடியோ. பட் நடுவில் வந்து ஒரு சின்ன காமெடி வேணும் எதிர்பார்க்குற மக்களே, இந்த வீடியோ பார்த்துருக்கேன். வீடியோ பார்த்துப்பீங்க மக்களே. என்னதான் வந்து ஒரு தொழில் கிடையாது, ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது, வந்து ஒரு வேலை வெட்டிக்கு போகலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் ஒரு குடும்ப சொத்து அப்படிங்கிறது வந்து இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற அந்த பயலுக்கு வந்து இருந்தாலும் அதை வைத்து கொண்டு தான் பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இருந்தாலும் அவனுக்கு தனி திறமை இருக்குது மக்களே. அந்த திறமை தான் நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க. செம திறமை. என்ன இந்த வீடியோவை பார்த்து நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. அதே மாதிரி நிறைய பேர் வந்து புகார் கொடுத்ததை பற்றி நமக்கு வீடியோ ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஃபோட்டோ லாஸ்ட்டில் நான் ஒளிபரப்புறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். என்ன நினைக்கிறீங்கன்றதையும் இந்த வீடியோவை பார்த்து என்னோட தனித்திறமை என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.